ஓம் சாய்ராம். என்னம்மா இன்னைக்கு வியாழக்கிழமை என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பாபாவுக்கு ஸ்வீட் பண்ற? ஸ்வீட் வந்து பாயசம் பண்றேன். பால் பாயசம். லிச்சி பழம் போட்டு பாயசம் பண்றேன். அது லிச்சி பழத்தை உரிச்சு கட் பண்ணி போட்டு பாயசம் பண்றேன். சரி, அப்புறம் ஈவினிங் கோயிலுக்கு போகிறதுக்கு சக்கரை பொங்கல் பண்ணுவேன். அவ்வளோதான் இன்னைக்கு பூஜைக்கு. ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுவேன். என்னம்மா பண்ற? லிச்சி பழ பாயசம் பண்ண போகிறோம்ல, அதுக்கு லிச்சி பழத்தை உரிச்சிட்டு இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு இப்படி கொட்டையை எடுத்துட்டு இப்படி பொடியாக கட் பண்ணி பாலில் சேர்த்துருவாங்க. முந்திரி பருப்பு, சர்க்கரை, திராட்சை எல்லாம் போட்டு ஊற்றிட வேண்டியதான். பாலை நல்லா சுண்ட காய்ச்சிட்டு சரி, எல்லாத்தையும் கட் பண்ணு. எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு போடுறப்ப நான் காமிக்கிறேன். நறுக்கிட்டேன். பழத்தை பொடி நறுக்கியாச்சா? பழத்தை போடு. பால் காய்ச்சிட்டியா? பால் காய்ச்சிட்டேன். சர்க்கரை போட்டேன், ஏலக்காய் போட்டியா? சர்க்கரை போட்டேன், நான் ஏலக்காய் போடல. முந்திரி போட்டு முந்திரி பழத்தை போட்டு அதுக்கப்புறம் முந்திரி போடு. அது வழி பழம் பழம் போட போறியா? போடு. பார்க்கறதுக்கு நல்ல இளநீர் பாயசம் மாதிரி. இதில் நீங்கள் கண்டன்சர் மில்க்லாம் ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் இல்லை, எல்லாமே சும்மா செய்கிறேன். முந்திரி, ஏலக்காய், கொஞ்சம் பாதாம் நெய்யில் பொரிச்சு போட்டு வேண்டியதான். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த பழம். பழத்தோட பாயசம் பாபாவுக்காக பண்ணியிருக்கேன். ரெடி பண்ணிட்டியா பாயசம்? பாயசம் ஓகே, ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு நல்லா இளநீர் பாயசம் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும் இந்த பாயசம். சாப்பிட்டு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.